இளைஞர்களே, மனிதன் தோன்றிய காலம் முதல் இன்று வரை ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒவ்வொரு கருத்து பிறக்கிறது. எவருடைய கருத்தும் தவறானதென்றோ சரியானதென்றோ பகிர்ந்து பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை பல்வேறு கோணங்களாக பகிர்ந்து பங்கிட்டு பார்த்தால்தான் அதில் எது உண்மை எது பொய் என்று நம் அறிவுக்கு புலப்படும். உலகம் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. இயற்கையை இறைவன்தான் படைத்தான் என்று பல்வேறு வேதங்கள் விளக்கிக் கொண்டிருக்கிறதாய் பல்வேறு வேத பயிர்ப்பாளர்கள் பிரகடனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதைப்போல் உலகிலுள்ள ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களில் பல்வேறு மனிதர்கள் இது சரி இது தவறு என்று அவர்கள் விவாதங்களில் விளைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு கருத்தை முன்வைத்து வாதிட்டு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் இளைஞர்களே, எந்த ஒரு முயற்சியும் தேடலும் இந்த உலகில் வாதமும் விவாதமும் சரியே. அவர்களுடைய ஒவ்வொரு சிந்தனை செயல்பாடுகளிலும் ஒரு நியாயத்தையும் அநியாயத்தையும் அறிந்து கொள்ள நமது அறிவியலே ஆக்கப்பூர்வமான அறிவை இன்னும் அழுத்தப்படுத்தும் என்பதால் இளைஞர்களே, பல்வேறு விதமாக சிந்தியுங்கள். இந்த உலகம் கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் உட்பட்டதுதான். எதுவும் மாற்றத்துக்குரியதே. நேற்றைய நிறுவிய ஒவ்வொரு சட்டதிட்டங்களும் இன்று முடிவுக்கு வர வேண்டிய விஷயமாக இருக்கலாம். அதே தொடர வேண்டிய அவசியமில்லை. இங்கே நல்ல சிந்தனையாளர்கள் தேவைப்படுகிறார்கள். இங்கே எவரொருவர் நல்ல சிந்தனையோடு மாற்றி எடுக்கும் தன்மையோடு விளைகிறார்களோ அவர்களே இந்த உலகத்தை மாற்ற வல்லமை படைத்தவர்கள்.